ஓகே, என்ன garis பண்ணணும்னாக்கா kebebasan asasi hak, அதாவது உரிமை, hak yang dimiliki oleh individu di sisi undang-undang. ஒவ்வொரு இந்த kebebasan asasiனா என்னன்னாக்கா ஒவ்வொரு நாட்டோட குடிமகனோட உரிமை இதுல undang-undang பிரகாரம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு நம்ம இன்னும் விரைவா பார்த்தோம்னாக்கா அதுல வந்துட்டு கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, அந்த மேல வந்துட்டு அதோட நான் ஸ்டாப் பண்றேன். அதாவது அதோட என்னன்னாக்கா kebebasan asasiயோட விளக்கத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, மேபி ஓகே மேபி பரீட்சை கேள்வியில வந்துட்டு sama ada paper 1. paper 1ன்னு சொல்றேனே அது வந்துட்டு soalan berbentuk apa, objektif ke subjektif? paper 1 ஒன்னாவது பேப்பர். ஓகே, ஆப்ஜெக்டிவ். ஓகே, bagus. அப்படி ஆப்ஜெக்டிவ் கேள்வியா இருந்துச்சுனாக்கா அவங்க வந்துட்டு மக்சூத் கேட்கலாம். ஓகே, அப்ப கீழே வந்து பிலிஹன் ஜவாபான் கொடுத்திருப்பாங்க, அதாவது kebebasan asasiயோட மக்சூத் கேட்டிருந்திருக்கலாம். அதே வந்து ஸ்ட்ரக்சர் கேள்வியா இருந்துச்சுனாக்கா ரெண்டாவது பேப்பர்ல berikan இல்லாட்டி jelaskan maksud kebebasan asasi இல்லாட்டி maksud hak asasi கேட்டாங்கனாக்கா அதுதான் ஆன்சர். ஓகே, கிடைக்குதா? அதாவது என்ன சார் அந்த kebebasan asasi அது போடணும், dimiliki oleh seseorang. இப்ப ஆமா கொடுத்தேன்னா அது போடணும். ஓகே சார், ரோஜர். ஓகே, ஃபைன். ஓகே, அடுத்தது இப்ப நம்ம விரைவா என்ன பார்க்க போறோம்னாக்கா இந்த kebebasan asasiயை வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. எந்த வகையில வந்துட்டு நம்மளுக்கு வந்து kebebasan கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இத வந்து நம்ம வந்துட்டு ஆர்கியூ பண்ண முடியாது. ஏன் அவனுக்கு அப்படி, ஏன் இவனுக்கு இப்படி, ஏன் எங்களுக்கு கொடுக்கல, ஏன் அவங்களுக்கு கொடுக்கல, இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அதாவது நம்ம நாட்டுல வந்துட்டு மர்டேக்கா கிடைக்கும் போதே அந்த 3 சம்மந்தப்பட்ட நபர் இருக்காங்களே, ஓகே, துன்வித்தி சம்பந்தன், தன்செங் லாக், துங்கு அப்ராமன், இவங்க 3 பேருமே கலந்து பேசி இந்த kebebasan asasiயை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு இந்த உரிமை, இவங்களுக்கு இந்த உரிமை, இந்த கொடுத்த உரிமையை மத்தவங்க கேள்வி கேட்க கூட ஃபிக்ஸ் ஆன விஷயம். எது கேட்டாலும் இதுதான் ஆன்சரா வரும். அந்த கட்ட துகாஸ மறந்துடாதீங்க, கட்ட துகாஸ் ரொம்ப முக்கியம். அதே வந்துட்டு இந்த கட்ட துகாஸ வந்து எலிபரேஷன் பண்ண சொன்னாங்கனாக்கா, அதாவது இப்ப வந்து ஜஸ்ட் நம்ம வந்து berikan nyatakan senaraikan apakah இதான் இது senaraikan, இதை பத்தி வந்து ஜஸ்ட் இந்த நீல கலர் பாயிண்ட் ஒண்டி எழுதுனா நமக்கு மார்க் கிடைச்சிரும். பட் அந்த 4 மார்க்காக்கு வந்து 4க்கு வந்துட்டு மேபி 2 இல்லாட்டி 4 மார்க்கா இருக்கும். 2னாக்கா 2 பாயிண்ட் கொடுங்க, 4னாக்கா 4 கொடுக்கலாம். 2 கேட்டிருந்தாக்கா எக்ஸ்ட்ரா கொடுக்கலாமா? இல்ல சார், கொடுக்கலாம், ஆனா பாயிண்ட் வந்து 2 தான் கிடைக்கும். ஓகே, அப்படி மேல மேபி நீங்க முத போட்ட பாயிண்ட் வந்து சாலாவா இருந்துச்சாக்கா அந்த அதுக்கு எக்ஸ்ட்ராவா போட்டதுக்கு மார்க்கா பெட்டர் வந்துட்டு அப்படி நீங்க கூட படிச்சு வச்சிட்டீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்கிறது பெட்டர். ஓகே, ஃபைன். அடுத்தது வந்துட்டு சொல்லுங்க. இப்ப kebebasan diri இருக்கு, ஓகேவா? இப்ப அதுல 3 மார்க் கொடுத்திருக்காங்க. ஓகே, kebebasan diriக்குள்ள 3 மார்க் ஆவா? மலங்க தமிழ். இப்ப கேள்விக்கே மொத்தம் 3 மார்க் இருப்பாங்களா எப்படி? இல்ல ஒரு இது இப்ப kebebasan diri வந்துட்டு அதுக்கு நம்ம 2 பாயிண்ட் வந்துருமா? நார்மலா எப்படி வரும்? ஒரு கொஞ்சம் விளக்க கொடுங்க. ஆக்சுவலி ஓகே, ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ பண்ணுவோம். அதாவது 2 மார்க்கானாக்கா அது வந்து உராய் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதாவது லெட்ஸ் இப்ப தமிழ் கேட்டார்ல kebebasan diriயை பத்தி ஒண்டி கேட்டிருந்தாக்கா 2 மார்க்கா கொடுத்திருந்தானாக்கா அதை வந்துட்டு நீங்க kebebasan diriன்னு எழுதிட்டு அதுக்கு தகுந்த உராயன் கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு 2 மார்க்கா கிடைக்கும். ஓகே, 3 மார்க்கா வராது. ஏன் இப்ப 3 ஏன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்துச்சுனாக்கா அது முடிஞ்சாக்கா ரைட். ஆனா இந்த கேள்விக்கு வந்து ஜஸ்ட் kebebasan diri ஒண்டி அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு சந்தேகம் வந்துட்டு அப்படி வந்துட்டு இது வந்து ஆப்ஜெக்டிவ்லனாக்கா அப்பக்கா சீரி kebebasan asasi அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, சீரி kebebasan asasi ஆப்ஜெக்டிவ்ல. ஓகே, ஒரு ஆப்ஜெக்டிவ் நார்மலா 1 மார்க்கா தானே ஒரு கேள்விக்கு. ஓகே, பட் இதே வந்து ஸ்ட்ரக்சர் கேள்வியா இருந்துச்சுனாக்கா இத வந்துட்டு அவங்க வந்துட்டு சீரி, அதாவது berikan சீரி kebebasan asasi கொடுத்து 2 மார்க்கா கொடுத்திருந்தாக்கா நீங்க இந்த 4 இந்த நீல கலர் வார்த்தைங்க இருக்குல்ல, இந்த 4ல ஏதாவது சூஸ் பண்ணி நீங்க 2 எழுதலாம். பட்
இதே வந்துட்டு huraikan. நல்லா விளங்கிக்கோங்க. huraikan, jelaskan, bincangkan, terangkan, perihalkan. இந்த கத்த துகாஸ்க்கு வந்துட்டு கொடுத்திருந்தாக்கா நீங்க என்ன செய்யணும்? யாராச்சும் ஒரு ஆள் ட்ரை பண்ணுங்க. ஏற்கனவே நான் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். எஸ், எலிபரேட் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் சே வெச்சுப்போமே. அதாவது ஓகே, கேள்வியை நல்லா நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதே இந்த கேள்வி வந்துட்டு jelaskan ciri kebebasan asasi dalam perlembagaan persekutuan. 6 markah. நான் ரிப்பீட் பண்றேன். jelaskan ciri kebebasan asasi dalam perlembagaan persekutuan. 6 markah. ஓகே, வழங்கியிருக்கணும். சோ யாராச்சும் ஒரு ஆளு எத்தனை பாயிண்ட் போடலான்ட்டு என்கிட்ட சொல்ல முடியுமா? பேரை சொல்லிட்டு சொல்லுங்க. டெஸ்ட் பண்றாங்க, அவங்களுக்கு சொல்லுங்க சார். ஓகே, யார் இது? ஏஞ்சலா. ஓகே, ட்ரை ஏஞ்சலா. சார் 2 ஈசி போட்டுட்டு ஒரு சொந்தோ, அந்த ஈசிக்கு ஒரு சொந்தோ ஒரு உராயன். ஓகே, அப்படியும் எழுதலாம். ஏஞ்சலா வந்து இந்த வருஷம் ஃபார்ம் 5ஆ? எஸ் சார். ஓகே, ஏனா ஓகே குட். ஓகே, அப்படியும் எழுதலாம். ஓகே, பெத்தோலா, நாட் சாலா இல்ல, பெத்தோல். குட் ட்ரை, வாழ்த்துக்கள் ஏஞ்சலா. ஓகே, அடுத்தது யாராச்சும் ட்ரை பண்றீங்களா? நீங்க சொல்லி கொடுத்தது வந்து இப்ப எத்தனை மார்க் சொன்னீங்க? 6 மார்க்கா? எஸ், 6 மார்க்கா. 6 மார்க்னா இந்த கேபாசன் பத்தி 4 இது எழுதலாம். இந்த 4 இது கேபாசன் தியரி, அப்புறம் அதுக்கு ஒரு இது கொடுக்கலாம், jelaskan uraian bahasa. அப்புறம் வந்து kebebasan beragama, அப்புறம் hak berkenaan dengan pendidikan, அந்த kebebasan bersuara berhimpunan dan அது. அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா ஓகே. ஓகே, அப்பனா எத்தனை மார்க் வரும் தமிழ்? அதுல 8 வந்துரும். பட் நம்மளுக்கு இன்கேஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஒரு 2. ஓகே, வெரி குட் தமிழ், வாழ்த்துக்கள். கை தட்டுறது தெரியுதா? தேங்க்யூ சார். ஓகே, அப்படியும் கொடுக்கலாம். ஓகே, சோ எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா கொடுத்தா நோ ப்ராப்ளமா, பயப்படாதீங்க. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப லெட்ஸ் சே 6 மார்க்கா கொடுத்து, ஓகே இது 8 பாயிண்ட்னால நீங்க 8 வந்துச்சா அவ்வளவு டைம் உங்களுக்கு எடுக்காது. சோ அப்ப உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை வராது. பட் 4 மார்க்கா கொடுத்த இடத்துல நீங்க ரொம்ப டைம் நிறைய, இவன் உங்களுக்கு நிறைய படிச்சு நிறைய ஆன்சர் தெரிஞ்சு வச்சிருந்தா கூட நீங்க நிறைய எழுதிட்டு வந்தீங்கன்னா எனக்கு என்ன பயமா இருக்குனாக்கா அடுத்த கேள்விக்கு வந்துட்டு உங்களுக்கு டைம் இல்லாம போயிடும். அதுதான் எனக்கு பயம். எப்போதுமே இந்த நல்லா படிக்கிற பிள்ளைங்க சரி, நிறைய மனப்பாடம் பண்ண பிள்ளைங்களும் சரி, என்ன செய்யறாங்கனாக்கா நல்லா அவங்களுக்கு அவங்க படிச்சதெல்லாம் அவங்க வந்துட்டு என்ன எழுதிட்டு போயிட்டே இருக்கிறதுனால அந்த லாஸ்ட் கேள்வியை வந்துட்டு அவங்களால நல்லா செய்ய முடியாம போயிருது, இல்லாட்டி செய்யாமே விட்டுறாங்க. இதே வந்து எஸ்ஏ கேள்வியா இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து 20 மார்க்கா வீணாகும். 20 மார்க்கா பெரிய மார்க்காவா சின்ன மார்க்காவா? பெரிய மார்க் சார். ரொம்ப பெருசு. சோ ரொம்ப பெருசு. சோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்மார்ட்டா யோசிப்போங்க. அதாவது என்னன்னா சொல்லுங்க. அந்த கேள்வி இது எப்படி வரும்னு சொன்னீங்க? நான் எழுதிக்கிறேன். ஓகே, சோ யார் திடீர்னு கேக்குறீங்க, நான் ரீகால் பண்றேன். யாராச்சும் சொல்ல முடியுமா? ஹெல்ப் பண்ண முடியுமா? Jelaskan ciri-ciri kebebasan dalam perlembagaan persekutuan 6 markah. Okay. இது கொஞ்சம் வேகமா வாங்க மாட்டேங்குது. ஆமா, எனக்கும் வழங்க மாட்டேங்குது. ஓகே ஃபைன், வாழ்த்துக்கள் கிருதிகா. பயந்து சொல்றீங்க, பயப்படாதீங்க, ஜஸ்ட் ட்ரை தானே. ஓகே, தமிழனை கை தட்டிட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இதுக்கு தகுந்த அதோட ஹுராயன் நான் கொடுக்குறேனே. ஓகே, கரிஷ் பண்ணிக்கோங்க. kebebasan diri சொன்னோன்னே, ஸோ அதுல உள்ள ஹுராயன் வந்துட்டு யாராச்சும் நான் டைம் கொடுக்குறேன். ஒரு 10 to 20 செகண்ட் கொடுக்குறேன். ஜஸ்ட் உங்களுக்கு இது ஒரு குட்டி ஹோம்ஒர்க் தான் உங்களுக்கு. அதாவது அந்த ஒவ்வொரு அந்த நீல கலரை வந்து எப்போதுமே நான் வந்து ஃபக்தான்னு சொல்லுவேன். ஃபக்தானாக்கா அதுதான் மெயின் பாயிண்ட். ஓகே, திருப்பி சொல்றேன். ஃபக்தா
ஃபக்தானாக்கா மெயின் பாயிண்ட். இப்ப எந்த நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல எதெல்லாமே வந்து போல்ட் பண்ணிருக்காங்களோ, அதாவது அந்த வார்த்தைகளை ஹைலைட் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் வந்து ஃபக்தான்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஃபக்தாவோட எலிபரேஷன் தான், அந்த உரையானை தான் அந்த அதுக்கு கீழே கொடுப்பாங்க. ஓகேயா? சோ இப்போ ஒரு குட்டி ஹோம்வொர்க் 10 to 20 செகண்ட் ஒவ்வொரு அந்த kebebasan diri, kebebasan beragama, hak berkenaan pendidikan, அப்புறம் வந்து kebebasan bersuara dan berpersatuan kila ஒவ்வொரு நீட்டா இருக்குல்ல சார் berimpun. அந்த மூணுல வந்து அந்த கடைசி இருக்குல்ல, அந்த மூணுல வந்து ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது kebebasan bersuara dan berpersatuan இல்லாட்டி berimpun dan berpersatuan, either one lah. ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்கு தகுந்த ஒவ்வொரு உரையனும் நீங்க இப்ப ஜஸ்ட் ஒரு ஹோம்வொர்க் செய்யுங்களேன். இப்ப நான் அந்த முதல் வந்து kebebasan dirinya mengikut undang-undang. kebebasan diri mengikut undang-undang. மிஸ் ஆயிருக்கு தமிழ். அது முக்கியமான வார்த்தை இருக்கு தமிழ் ஒன்னும். அந்த செச்சுவாலியா சார் நான் ட்ரை பண்றேன். சார் நான் ட்ரை பண்றேன் சார். ஓகே, தமிழ் ட்ரை பண்ணிட்டாரு. ஓகே, நன்றி தமிழ். ஓகே, குட். ஓகே, அடுத்தது யாரு ட்ரை பண்ற? தம்பா பண்ணுங்க ஒன்னும். சார் நான் யாரு? ஓகே, யாரு? நான் யாரு? ஜனனி. ஓகே, சொல்லுங்க ஜனனி. சொல்லுங்க ஜனனி. Kebebasan diriயோட huraian வந்துட்டு tidak boleh diambil nyawa dan kebebasan. Okey, tidak boleh diambil nyawa atau kebebasan. Okey, good. ஒன்னும் மிஸ் ஆயிருக்கு. Okay. Okey, Dirga. சொல்லுங்க Dirga. Tiada seorang boleh diambil nyawanya kecuali mengikut undang-undang. Okay, good. Okay, இது வந்து மச்சாம் என்ன சொல்லுவாங்க, திரும்ப பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா அதோட அந்த உரையான் வந்துட்டு மக்சட் வந்து ஓடாம இருக்கு. ஓகே, பட் இன்கேஸ் இப்ப வந்து சில பேர் வந்து ஒன்னும் கொஞ்சம் தாம்பா பண்ணிக்கிறதா இருந்தாக்கா, நான் ரிப்பீட் பண்றேன் தீர்க்கா சொன்னதை. tiada seorang pun boleh diambil nyawa, அதாவது என்ன சொல்றாங்கனாக்கா, யாருக்குமே இந்த நார்மல் மக்களுக்கு வந்துட்டு உரிமை கிடையாது யாரோட உயிரை எடுக்கிறதுக்கும். பண்ணுங்க, நான் சீரா போயிட்டேன். ஓகே, tiada seorang pun boleh diambil nyawanya, அதாவது அதோட விளக்கத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். யாருக்குமே யாரோட உயிரை எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை. ஓகே, அததான் சொல்ல வராங்க. யாருக்கும் இல்லை தானே, ஆனா இப்ப சும்மா வெட்டி போட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் சரியில்லையே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க தீர்க்க முதல், tiada seorang pun boleh diambil nyawanya kecuali mengikut undang-undang, அதாவது undang-undangக்கு ஒண்டிதான் அந்த ரைட்ஸ் இருக்கு. ஏன் undang-undangக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா, யாரு தப்பு பண்ணியிருந்தாலும், லெட்ஸ் சே வச்சுப்போம் ஒரு பெரிய கேஸ், ஓகே கொலை கேஸ்ன்னு வச்சுப்போம். சோ கொலை கேஸுக்கு வந்துட்டு அதோட தண்டனை வந்துட்டு என்ன, கோர்ட் என்ன தண்டனை கொடுக்கும் கொலை கேஸுக்கு? gantung sampai mati. ஓகே, hukuman gantung sampai mati. அததான் சொல்றாங்க. undang-undang, நாட்டோட undang-undangக்கு தான் அந்த உரிமை இருக்கு, மத்த இண்டிவிடு யாருக்குமே வந்து அந்த உரிமை கிடையாதுன்னு சொல்ல வராங்க. ஓகே, புரிஞ்சுச்சா? ஓகே சார். ஓகே, ஃபைன். அடுத்தது kebebasan beragamaோட உரையன். தீர்கா, யாராச்சும் ஒரு ஆளு கூப்பிடுங்க பாப்போம். தினேஷ் வெங்கடேஷ். ஓகே, தினேஷ் வெங்கடேஷ் இருக்கீங்களா? இருக்கேன் சார். ஓகே, இருக்கேன்ட்டு ஸ்லோவா வருது சவுண்டு. ஓகே, தினேஷ் ட்ரை பண்ணுங்க. ராங்கா இருந்தா பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து Islam ialah agama persekutuan. ஓகே. ரெண்டாவது வந்து agama lain boleh mengamalkan agama masing-masing சார். ஓகே, சோ ஓகே, குட் ட்ரை. ஆமா சார். தினேஷா தினேஷ் சார். ஓகே, தினேஷ் அப்படி மெதுவா பேசுறீங்க, வெக்கப்படுறீங்களோ? உங்க மூஞ்சி தெரியுதோ? ஓகே, ஃபைன். சோ அதாவது தினேஷ் என்ன சொன்னார்னாக்கா, kebebasan beragama கீழ வந்து அதோட பாயிண்ட் என்ன, இஸ்லாம் ialah agama persekutuan, அதாவது நம்ம நாட்டோட negara மலேசியாவோட மெயின் agama persekutuanனா என்னன்னாக்கா மெயின்
ஓகே, நம்ம நாட்டோட மெயின் அகாம வந்து அகாமி இஸ்லாம். ஓகே, கோம சிம்பிள் கோம போட்டுக்கோங்க. சொல்லுங்க. ஒரு கேள்வி சார். கேளுங்க. இப்ப இந்த மாதிரி எழுந்துருமே, இப்ப பரீட்சைக்கு எழுந்துரும். இப்ப பட்டன் ஆகாம அது புள்ளி வச்சுட்டு அது கீழே எழுந்துருமா? ஓகே, லெட்ஸ் சே வந்துட்டு இப்ப வச்சுப்போம் உராய் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுப்போம். இந்த கேள்விய உராய் பண்ண சொல்லியிருந்தாக்கா, bincangkan ciri kebebasan asasi dalam perlembagaan persekutuan. 6 markaன்னு வச்சுப்போம். ஓகே, 6 markah. நான் அதோட contoh உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, ciri kebebasan asasi dalam perlembagaan persekutuan ialah kebebasan diri. Dot, titik, புள்ளி வைக்கணும். ஓகேயா, வச்சாச்சா? எத்தனை மார்க் கிடைக்கும்? 1 மார்க் சார். ஓகே, ஃபைன். இப்ப நம்ம அதை சம்பவம் பண்ணணும். அதோட சம்பவம் தான் அதோட புராயன். ஓகே, அதான் அதோட புராயன். அடுத்ததுக்கு புள்ளி வச்சிடணும். புள்ளி வச்சுட்டு selain itu kebebasan beragama புள்ளி வச்சிடணும். ஏன் புள்ளி வைக்கணும்? ஏன்னா அது செகண்ட் ஈஸி கொடுக்கணும் சார். ஓகே, செகண்ட் ayat complete ஆயிடுச்சு. ஓகே, ayat complete ஆயிடுச்சு. இப்ப இன் கேஸ் அந்த மேல உள்ளதையும் கீழே உள்ளது நம்ம ஜாயின் பண்ணி எழுதிட்டா என்ன நடக்கும்? ஒரே பாயிண்டா போயிடும் சார். ஒரே பாயிண்ட்ல. ஓகே, அங்க நம்மளுக்கு என்ன போயிரும், என்ன கிடைக்காம போயிரும்? பாயிண்ட் கிடைக்காம போயிருமா? ஒரு மார்க்கா போயிடும் சார். எஸ், மார்க்கா நம்மளுக்கு பத்தாக்குறையா ஆயிரும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம செய்யற பரீட்சை வந்துட்டு ஆக்சுவலி மெயினா நம்மளுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு, அந்த மார்க் தான் வந்துட்டு நம்மளுக்கு பரீட்சையை வந்துட்டு நம்மள பாஸா ஃபெயிலா ஆக்க போகுது. ஓகே, அதுக்குதான். இப்ப இந்த கழித்தல் மாதிரி ஒரு சின்ன கோடு போடுவாங்களே, அது அந்த மாதிரி போட்டு எழுதலாமா? 2வது பாயிண்ட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் கேள்வியா இருந்தாக்கா பிரச்சனை இல்ல. அதே எஸ்ஏ கேள்வி, கரங்கன் கேள்வியா இருந்துச்சுனாக்கா பாயிண்ட் வச்சு எழுதலாமா எழுதக்கூடாதா? எழுதக்கூடாது சார். எஸ், எழுதக்கூடாது. அப்படி இன்கேஸ் வச்சுப்போம், நீங்க எல்லாம் பெர்ஃபெக்டா நீங்க செஞ்சிட்டீங்க, கடைசி எஸ்ஏ கேள்வி செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. இப்ப நீங்க அதை செட்டில் பண்ணி ஆகணும். அப்ப நீங்க என்ன செஞ்சிருவீங்க? பட்டு உங்களுக்கு தெரிஞ்சது படிச்சதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதிருவீங்க. பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதும் போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, வச்சுப்போம், நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 8 மார்க்கா கேள்விக்கு அவங்க வந்து உங்களை எலிபரேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதாவது ஹுரைக்கன், ஜிலாஸ்கன், பின்சங்கன், தெரங்கன் அப்படின்னு கொடுத்து, ஆனா நீங்க பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதுனனால என்ன நடக்கும்? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்க்கு வந்து மார்க் போயிடும். ஃபார்மேட்டே சரியா இல்லன்னு. யாருமா இது? ஏஞ்சலா. ஓகே, பரவாயில்ல. நம்ம அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு வந்து கேட்டுப்போம். ஓகே, ஏஞ்சலா வந்து என்ன சொல்றாங்க? ஃபார்மேட்க்கு மார்க் போயிடும் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்தது யாராச்சும் ட்ரை பண்ணுங்க. இங்க யாரும் மார்க்கா குறையுமா சார்? மார்க்கா குறையும். ஓகே, இருங்க சேரன். யார் இப்ப மார்க்கா குறையும்னு சொன்னது? தீனஸ்ரீ சார். ஓகே, தீனஸ்ரீ, மார்க்கா எப்படி குறையும்? இப்ப 6 மார்க்கா தானே முதல்ல நான் சொன்னேன். ஆனா நீங்க வந்து இப்ப அந்த பாயிண்ட் ஃபார்ம்ல வந்து நீங்க 6 ஈஸியா போட்டிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு எத்தனை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 மார்க்கா இல்ல 4 மார்க்கா அந்த மாதிரி கிடைக்கும். ஓ, ஓகே, ஃபைன். அடுத்தது யாரு? சேரன், என்ன நடக்கும் சார்? இப்ப 6 மார்க்கால வந்து இப்ப நம்ம பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதணும்னா எஸ்ஏல வந்து 2 மார்க்கா குறைஞ்சிடும் சார். இப்ப 6 மார்க்கா 2 மார்க்கா குறைஞ்சிடும். 2 தான் குறையுமா? 2 குறையாது இல்ல. இப்ப எத்தனை பாதி சார், பாதி குறையும். ஓகே, ஃபைன், வெரி குட். ஓகே, 6க்கு வந்து 3 தான் சார் கிடைக்கும். 6க்கு 30 கிடைக்குமா? 3 சார். ஓகே ஓகே ஓகே, அதாவது 50%. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஏ கேள்வியா இருந்து நீங்க பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதுனீங்கன்னாக்கா உங்களுக்கு 50%, பாதிக்கு பாதி தான் கிடைக்கும். ருகியா ருகி இல்லையா? ருகி. அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு கேள்வியும் நம்மளுக்கு எல்லாமே பாதி 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 போயிட்டு இருந்துச்சுனாக்கா என்ன சொல்லுவாங்க? சாயாங்களா? ஓகே, சாயாங். சொல்லுங்க, கேளுங்க. அதாவது அந்த
ஸ்ட்ரக்சர் கேள்வி அது எப்படி இருக்கும், இந்த எஸ்ஐ கேள்வி எப்படி இருக்கும் பார்த்தா அது எப்படி கண்டுபிடிக்குது? உராய்க்கான்னு சொன்னா அது எஸ்ஐ கேள்வியா? அப்படின்னு வராது தமிழ். நான் தான் வந்து சாம்பிள் கொடுத்திருப்பேன்ல, எஸ்ஐ கேள்வி எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர் கேள்வி எப்படி கொடுத்திருக்கோம், நான் சாம்பிள் கொடுத்திருக்கேன்ல. இல்லையோ கொடுத்திருக்கேன். ஓகே, ஏற்கனவே நம்மளோட ஹோம்ஒர்க்ல கொடுத்திருக்கேன். இப்போ ரைட்டா சொல்லுங்க. ரைட் அளப்பு சொல்ல முடியாது, டைம் ஓடிரும். பரவாயில்ல, நான் பிற்பாடு நான் சொல்றேன். ஓகே ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் bahagian B kan sir? ஆமா, bahagian B. kertas 2 ல bahagian B. bahagian A வந்து ஸ்ட்ரக்சர். kertas 2 ல 4 ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்கும். ஓகே சார், குட் சார். அப்புறம் பாத்துக்கோ சார். ஓகே ஓகே ஃபைன். அடுத்ததுக்கு போலாமா? ha berkenaan pendidikan. அந்த dengan விட்டுருவோமே. ha berkenaan dengan pendidikan. அதாவது யார் ட்ரை பண்றா? Dirga sir. ஓகே தீர்கா சொல்லுங்க. Tidak boleh diskriminasi warga negara atas alasan agama, ras, keturunan dan tempat lahir. ஓகே தீர்கா, எனக்கு அந்த ஆயாட்டை நீங்க தமிழ்ல விளக்கி சொல்ல முடியுமா? உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்ட்டு? Sir, Nana. பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரைல தீர்கா, பயப்படாதீங்க. தப்பா இருந்தா பரவாயில்ல, பாத்துக்கலாம். Warga negara keturunan agama பத்தி வந்து இறக்கமா பேசக்கூடாது. அந்த டிஸ்கிரிமினேஷன் தான் சார் தெரியல. டிஸ்கிரிமினேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில என்ன சொல்றேன்னு, பூலி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. கேலி பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது, பூலி பண்ணக்கூடாது, தாழ்த்தி பேசக்கூடாது. ஓகே ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்போம். warga negara agama keturunan tempat lahir பத்தி கேலி பண்ணி பேசக்கூடாது. ஓகே, எந்த மதமும் சரி, எந்த நம்ம நாட்டுல வந்து நிறைய மக்களுங்க இருக்காங்களே, பேசிக்கா உள்ளவங்க வந்து 3 இன மக்கள்ல, இந்தியன், சைனீஸ், மலே. ஓகே, சோ இவங்க எல்லாம் வந்துட்டு வர்க்க நகாரன்னு சொல்லுவோம்ல. இந்த நாட்டுல பிறந்தவங்க எல்லாருமே வர்க்க நகார தான். சோ யாருமே அடுத்து நீங்களே யாராவது பேர் கூப்பிடுங்க சார். ஏன்னா இப்ப படிச்சவங்களே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இங்க நிறைய பேர் பாக்குறேன், வைஷ்ணவி, வீரமா, இந்த தினேஷ் பேர்லாம் இருக்குது. எல்லாம் அமைதியா தான். நீங்களே தினேஷ் வந்துட்டாரு போலுக்கு. தினேஷ் வந்துட்டாரு போலுக்கு முதல்லயே. அது ஆம்பளை தினேஷ் சார், பொம்பளை தினேஷ் என்னமோ இருக்குங்க போல சார். தினேஷ் ஆமாவா? ஏன்னா எனக்கு நான் இந்த டெக்ஸ்ட் புக் திறந்து வச்சிருக்கேன், எனக்கு பேரு என்னல செக் பண்ண முடியல. ஓகே, சோ அடுத்து ஓகே பரவாயில்ல. யார் இது? சார் சாரா சார். சொல்லுங்க சாரா. சார் kebebasan beragama வந்து நீங்க பெர்செகுத்தனோட கொமா போட சொன்னீங்க, கண்டினியூ பண்ணுங்க சார் கொஞ்சம். முடிக்கிறேன். ஓ ஒண்ணு அது என்ன முடிக்கும் சார்? செகண்ட். ஓகே ஓகே, வெரி குட் சாரா, உங்களால கோ த்ரூ பண்ண முடியுது. ஆமா. ஓகே 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 சாரா. சோ kebebasan beragama கீழ வந்துட்டு குரான் ஒண்ணு கொடுக்கலையா? கொடுத்தீங்க. அந்த பெர்செகுத்தனோட கொமா போட கொடுத்தீங்க சார். இஸ்லாம் எல்லா agama persekutuan அதுக்கு தான் சார் கொடுத்தீங்க. ஓகே, இஸ்லாம் எல்லா agama persekutuan கொமா போட்டுட்டு boleh mengamalkan agama masing-masing. Okay, Islam ialah agama persekutuan, koma simbol koma போட்டுட்டு boleh mengamalkan agama masing-masing. என்ன சொல்ல வராங்கனாக்கா, ஈவன் தோ இஸ்லாம் வந்துட்டு நம்ம நாட்டோட agama persekutuan இருந்தா கூட, ஏன்னா அவங்க வந்து மெஜாரிட்டி. ஓகே, அதனால தான் அவங்க agama persekutuan. ஓகே, இதே நம்ம இந்தியனோட எண்ணிக்கை இந்த நாட்டுல, மலேசியா நாட்டுல நம்மளோட எண்ணிக்கை, ஜனத்தொகை மக்கள் வந்துட்டு எண்ணிக்கை வந்துட்டு கூட இருந்துச்சுட்டாக்கா, ஹிந்து தான் வந்துட்டு agama persekutuan இருந்திருக்கும். சோ அதனாலதான் வரல. ஓகே, சோ இத வந்து நம்ம வந்துட்டு இஷ்யூ ஆக்க கூடாது. ஏன்னா இது தெரிஞ்ச விஷயம் தானே, இஷ்யூ ஆக்குறது நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. ஓகே, கிடைச்சிச்சா அதோட உராயன? ஓகே கிடைச்சிருச்சு. ஓகே ஓகே செட்டல். அடுத்தது ஓகே, யாரு தமிழ்? அப்புறம் யாராச்சும் ஒரு ஆளை கூப்பிடுங்க தமிழ். ha berkenaan pendidikan. ஓகே, யார் ட்ரை பண்றா? தமிழ் கூப்பிடுங்க. சரி, வைஷ்ணவின்னு ஒரு பேர் இருக்கு சார். ஓகே, வைஷ்ணவி ட்ரை பண்ணுங்க. அண்ணன் கூப்பிடுறாரு. வைஷ்ணவி காண போயிட்டீங்களா?
வைஷ்ணவி சேர்ட்டு பயந்துட்டு சொல்றாங்க. சொல்லுங்க வைஷ்ணவி. கதவு தட்டுற சத்தம் எல்லாம் கேக்குது. வைஷ்ணவி சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க, பரவாயில்ல. ராங்கா இருந்தா பிரச்சனை இல்ல. அப்புறம் டாப் சொல்லுங்க. சார் தான் வழங்குது எனக்கு. என்ன தமிழ் ட்ரை பண்றாங்க சார். தெரியலையா? ஜஸ்ட் ட்ரைலா புக்கை பார்த்து அப்படியே ட்ரை பண்ணுங்களா? ஆமா. ஓகே பரவாயில்ல, போது பாவம். கூப்பிடுங்க. ஓகே பிரச்சனை, அவங்க பயந்துட்டாங்க. பரவாயில்ல, அடுத்த ட்ரை பண்ணுங்க. தமிழ் வேற யாராச்சும் கூப்பிடுங்க. கௌசல்யா சார். ஓகே கௌசல்யா. கௌசல்யா இப்ப நம்மளுக்கு பாட்டு விட போகுது. சொல்லுங்க கௌசல்யா. என்ன கௌசல்யா ஒரு சேர்ந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, புரியுமா? தமிழ் நீங்க கூப்பிடுற ஆள்ல சொல்ல மாட்டாங்க தமிழ் சார். முடியும் சார், அவங்க ட்ரை பண்றாங்க சார். அப்பதான் சார் கூப்பிடுறாங்க. அண்ணன் உற்சாகப்படுத்துறாரு உங்களை. அண்ணா இருக்காரு, கமல் அண்ணன். ஆமா அண்ணா இருக்காரு, அவங்களுக்கு என்ன கவலை? இப்ப எங்க நிக்கிறோம் தமிழ்? இப்ப எங்க நிக்கிறோம்? கௌசல்யா தேடிக்கிட்டே இருக்காங்க அவளுக்கு. பரவாயில்ல தமிழ், மணி ஆகுது. சோ வேற யாராச்சும் ஒரு ஆள் கூப்பிடுங்க பாப்போம். அடுத்து இருக்காங்க தர்ஷினி. இருக்கீங்களா தர்ஷினி? சொல்லுங்க சார். ஓகே, நீங்க தான் சொல்லணும். huraian untuk hak berkenaan pendidikan. Tidak boleh diskriminasi terhadap warga negara, alasan agama, ras, keturunan atau tempat lahir. Okay, very good. Okay, so யாரு? தர்ஷினியா? ஓகே, தர்ஷினிக்கு வாழ்த்துக்கள். ஓகே, தமிழும் கை தட்டிட்டார், நானும் கை தட்டிட்டேன். ஓகே, குட் ட்ரை. ஓகே, சோ அது கொஞ்சம் நான் சுருக்கிறேன். ஓகே, அதாவது tidak ada diskriminasi. டிஸ்கிரிமினேஷன் நம்ம சொல்லிட்டேன்ல. என்ன சொன்னேன்? புலி பண்றது, தாழ்த்தி பேசுறது, இதெல்லாம் பேசக்கூடாது. ஓகே, இப்ப நீங்க புதுசா ஒரு Facebookல நான் இஷ்யூ பார்த்தேன். அதாவது ரசம் தெரியும்ல, ரசத்தை பத்தி பெரிய இஷ்யூ. ரசத்துக்கெல்லாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. ஆமா தானே? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சொல்லுங்க கேப்போம். மலைக்கனுக்கு அதே பொழப்பா போச்சு, அதனால தமிழ்நாடு கொடுக்குறாங்க. அவ்வளவு ஃபேமஸா என்ன நம்ம பாசிட்டிவ், எப்போதுமே நம்ம வந்து பாசிட்டிவ் திங்கிங்கா இருக்கணும். என்ன நினைச்சுக்கணும், பரவாயில்ல நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, ஆனா ரசம் எப்படி இருந்தாலும் அது தமிழ் சாப்பாடு தான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கெல்லாம் போய் தெரியல. ஆனா என்ன நிறைய விஷயம் நம்ம வந்து விட்டு கொடுத்து இப்படி ஆயிடுச்சு. என்ன செய்யுது? இப்ப ரசத்தையும் அவன் எடுத்துக்கிட்டான், எல்லாமே தான் அவன் எடுத்துக்கிட்டான் பெரும்பாலும். ஆமா சார், கறிப்பாப்பு அவங்க தான் சார் எடுத்தாங்க. ஆமா, கறிப்பாப்புல இருந்து அந்த என்ன அதர்சமா, அதர்சம் சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கேன் சார். அதர்சமும் அவனோட எல்லாமே பெரும்பாலும் அவன் எடுத்துக்கிட்டான். அது ஒண்ணு சுட தெரியலன்னு நினைக்கிறேன். சுட தெரிஞ்சு அதுவும் அவனோட தான். இட்லி நாய் சொல்லிடுவான். பரவாயில்ல, சந்தோஷப்பட்டுப்போம். நம்மளோட பலகாரமா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், ஃபேமஸா இருக்கு. ஓகே, அடுத்ததுக்கு போவோம். kebebasan bersuara dan berpersatuan, ilatih berhimpun dan berpersatuan, either one lah. நீங்க ஏதாவது ஒன்று சூஸ். உங்களுக்கு முடிச்சீங்களா? tidak ada diskriminasi, அப்புறம் tidak ada diskriminasi terhadap எல்லாரும் கூப்பிடுறீங்க. எது நாலாவதா? மூணாவதா? ஓகே, ட்ரை.
யார் அது? நான் ட்ரை பண்றேன். ஓகே, யார் அது? கௌசல்யா. ஓகே, கௌசல்யா ட்ரை. கௌசல்யா ட்ரைன்னு ஓடிட்டாங்க. கௌசல்யா ஆழமான சிந்தனையில இருக்காங்க. சொல்லுங்க கௌசல்யா. Aneh சொல்லிடுறேனே. Tidak ada diskriminasi terhadap ஓகே. இப்ப நான் மூணாவது சொல்லி முடிச்சிடுறேன் முத. ஓகே இருங்க, நான் முத மூணாவது சொல்லி முடிச்சிடுறேன். Tidak ada diskriminasi terhadap warga negara secara aman dan membentuk persatuan. என்ன தமிழ் நடக்குது சார்? என்ன சார் நடக்குது? அவங்க லைன் ஸ்லோவா இருக்கு, நம்ம பேசுறது உங்களுக்கு மெதுவா போய் கேக்குது. ஆமா, பரவாயில்ல. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் கௌசல்யா. நன்றி. ஓகே, அடுத்தது அந்த மூணாவது முத முடிச்சிடுறேனே. ஓகே, berkenan pendidikan kila வந்துட்டு tidak ada diskriminasi terhadap warga negara atas alasan அங்க 4 இருக்கு, ரைட்டா? agama, ras, keturunan, tempat lahir. அதுல 2 ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க போதும். உங்களுக்கு முடியற உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நீங்க 2 சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஓகே சார், थैंक यू. ஓகே சார், டன். ஓகே டன். நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு போய்வோம். kebebasan bersuara dan berpersatuan. இதோட ஹுராயன் வந்துட்டு setiap warga negara berhak bersuara, berhimpun secara aman. அதாவது எல்லாத்துக்குமே வந்து உரிமை கொடுத்திருக்காங்க. எதுக்கு? பர்ஸ்வார பண்றதுக்கு. பர்ஹிம்போனாக்கா அதாவது ஒரு பெரிய லெவல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு தப்போ சத்தியா அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, கூட்டமா நம்ம வந்து பிரச்சாரமா, தமிழ்ல பிரச்சாரமா சொல்லுவீங்க. மாநாடு ரொம்ப பெரிய லெவல்ல போகுது. இப்ப நம்ம வந்துட்டு இப்ப நார்மலி ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்துட்டு தப்போ சத்தின்னு வச்சுப்போமே. ஸோ தப்போ சத்திடும் போது நம்ம வந்துட்டு இப்ப கவர்மெண்ட் ஆபீஸ்ல இல்ல கவர்மெண்ட் புத்ராஜாயில போய் நின்றுட்டு அந்த போட் எல்லாம் பிடிச்சி இந்த ஊர்ல எல்லாம் நடக்குமே, அது என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்க, போராட்டம். நம்மளோட போராட்டத்தை வந்துட்டு அந்த பிரீம்புன செய்யலாம். ஆனா அமைதியா ப்ரொசீஜர் பிரகாரம், அதாவது போராட்டம் செய்யலாம். அதுக்கு போயிட்டு வந்து பெர்மிஷன் வாங்கணும். ஓகே, பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த பெர்மிஷன் கிடைச்ச பிற்பாடு அமைதியா செஞ்சாக்கா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் அந்த போராட்டத்தை வந்துட்டு நான் சொல்றேன்னு அவங்க சாரா ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க. ஒரு சொந்தம் சொல்றேன். லைக் ஊர்ல எல்லாம் வந்துட்டு பெரிய லெவல்ல பண்ணி சண்டை, வெட்டு, குத்து, பருத்தி பொழிச்சுக்கெல்லாம் நிறைய இருக்குல்ல. அப்படின்னா எனத்தொகை கூட அங்க. ஓகே, சோ அந்த மாதிரி செஞ்சாக்கா அது தப்புல. ஏன் அதுதான் சொல்றாங்க berimpun secara aman. அமைதியா செஞ்சா நோ ப்ராப்ளம், நிஷால செய்யலாம். பட் அமைதியா செய்யணும். ஓகேயா? ஓகேவா? செட்டலா? அடுத்து ஓகே, செட்டில் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். அடுத்தது பூந்துருவோமே. அதாவது 52வது பேஜ் டெக்ஸ்ட் புக்ல என்னத்தை பத்தி பார்க்க போறோம்? pengasingan kuasa dalam pemerintahan. ஓகே, சோ முதல்ல நம்ம பார்த்தது வந்துட்டு அதாவது என்ன பார்த்தோம்னாக்கா அமானன் டெமோக்ராசியை பத்தி நான் உங்களுக்கு எல்லாம் விளக்கி சொன்னேன். அமானன் டெமோக்ராசினா என்ன, அதுல உள்ள சீரி என்ன. ஓகே, அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? pengasingan kuasa பார்த்தோம். ஓகே, pengasingan kuasa பார்த்துட்ட பிற்பாடு இல்ல pengasingan kuasன்னு சொல்றேன், pilihan raya பத்தி பார்த்தோம். pilihan raya பார்த்து முடிஞ்சிட்டு நம்ம kebebasan asasiயை பத்தி பார்த்தோம். kebebasan asasiக்குள்ள 4 சீரி பார்த்தோம். ஓகே, செட்டில் பண்ணிட்டு இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா ஸ்டில் ஒன்னும் 3.4ல தான் இருக்கும். அதாவது என்ன டாபிக் இல்லைனாக்கா pengasingan kuasa. ஓகே, நம்மளோட நாட்டோட ஆட்சி முறையை வந்து பாகி பண்ணிருக்காங்க. எத்தனையா பாகி பண்ணிருக்காங்க? தமிழ் யாராச்சும் ஒரு ஆளு கூப்பிடுங்க. எத்தனை பாகியான் பிரிச்சிருக்காங்க? யாரு? விஷ்ணு. விஷ்ணு அப்ப பதில் சொன்னாரு.
பரவாயில்ல. ஓகே விக்னேஷ், மூணு இதா பிரிச்சிருக்காங்க. சொல்ல முடியுமா விக்னேஷ் என்னென்ன அப்படின்ட்டு? Badan perundangan, badan eksekutif dan badan kehakiman. ஓகே வெரி குட், நன்றி விஷ்ணு தானே? ஓகே, அதாவது 3 இதா பிரிச்சிருக்காங்க. என்னன்னாக்கா perundangan, executive dan kehakiman. இது 3ஆ தான் பிரிச்சு நம்ம நாட்டை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் இந்த முறை தான் நடக்குது. இப்ப வச்சுக்கோமே, நான் வந்து உங்களுக்கு ஒரு கேபாட் கேள்வி கொடுக்குறேன். கேபாட் கேள்வி தெரியல, உங்களோட சொந்த ஐடியாவை யோசிச்சு உங்களோட ஐடியா வந்து லாஜிக்கா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அதான் கேபாட் கேள்வி. திருப்பி சொல்றேன், கேபாட் கேள்வினாக்கா என்ன அப்படின்னாக்கா பொது அறிவை பயிற்சி உங்களோட ஆன்சரை கொடுக்கணும். ஓகே, உங்களோட ஆன்சர். இப்ப கேபாட் கேள்வி வந்து இப்ப ஒரு பாப்புல உள்ள இப்ப சொந்தக்கு வந்து இப்ப இந்த பாப்புல உள்ள கேள்வி கேட்கறாங்க, ஓகேவா? நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் பண்ணி அப்படி யோசிச்சு மாதிரி எழுத முடியாது. எழுதலாம், நீங்க உங்களோட சொந்த ஆன்சர் தான் கொடுக்கணும். பட் என்ன சொல்ல வரேனாக்கா உங்களோட ஆன்சர் வந்து லாஜிக்கா இருக்கணும், அந்த கேள்விக்கு சம்பந்தம் பட்டிருக்கணும் உங்களோட ஆன்சர். அப்ப சம்பந்தம் பட்டு இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு மார்க் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. லாஜிக்கா இருந்தா எப்பயும் நம்ம எடுத்துருப்போம் சாரி. பரவாயில்ல, மேபி அப்ப கிடைக்கல, இப்ப கிடைக்கும்ட்டு ஒரு பெரிய நம்பிக்கை வைப்போமே. போற போக்குல அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன் எப்படி அந்த லாஜிக்னு. ஓகே 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 ஃபைன். சோ 3 இதா பிரிச்சிருக்காங்க, badan perundangan, executive dan badan kehakiman. ஓகே, இத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அதுல மெயின் தலை யாரு? Yang di-Pertuan Agong. Yes, yang di-Pertuan Agong. இந்த yang di-Pertuan Agong வந்து யாரு சொல்றது கேப்பாரு? மஜ்லிஸ் ராஜராஜா. எஸ், அந்த மஜ்லிஸ் ராஜராஜாக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? 3 சார். ஆமா, 3 பேர் தான் இருக்காங்களா? இல்ல சார். எத்தனை பேர் இருக்காங்க? 2 3 9. ரைட், அதாவது 9 பேரு. என் மஜ்லிஸ் ராஜராஜனா யாருனாக்கா நம்ம நாட்டுல வந்துட்டு மொத்தம் 9 ராஜாக்க இருக்காங்க. ஓகே, இவன் 14 நகரியா இருந்தா கூட பட் 9 ராஜா தான் இருக்காங்க. அதுல ஒரு ராஜா தான் யாரு? ராஜமாணிக்கம். ஓகே, அந்த 9 பேர்ல ஒரு ஆளை சூஸ் பண்ணி அகோங்க ஆக்கிடுவாங்க. மீதம் 8 பேர் வந்து அந்த மஜ்லிஸ் ராஜராஜக்குள்ள இருப்பாங்க. சோ இந்த அகோங்க என்ன செய்வாரு, இவங்களெல்லாம் ரிஃபர் பண்ணுவாரு. ஓகே, இவங்களெல்லாம் ரிஃபர் பண்ணிட்டு நம்ம நாட்டோட ஆட்சி முறைய வந்துட்டு 3 கும்பலான 3 பெருங்கட்டா பிரிச்சு வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு கம்பாரா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேயா? புரியுமா? செட்டலா? புரிஞ்சுச்சா? ஓகே ஃபைன். ஓகே, அந்த pengasingan kuasa dalam pemerintahan அதுல உள்ள huraian பாப்போமா அப்ப? ஓகே சார். ஓகே, பென்சில் எடுத்து காரேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகே ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு pengasingan kuasa diamalkan sejak kemerdekaan. அதாவது நாடு வந்துட்டு மர்டேக்கா கிடைச்சதுல இருந்து இந்த சிஸ்டம் வந்து பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, pengasingan kuasa diamalkan sejak kemerdekaan. Titik, full stop. Next, second point. Kuasa pemerintahan dibahagikan kepada 3. Kuasa pemerintahan. ரிப்பீட் பண்ணுங்க சார். எங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தா? ஆமா சார். எங்க சார்? ஓகே, pengasingan kuasa diamalkan sejak kemerdekaan. Page 52. 52. Oke, pengasingan kuasa diamalkan sejak kemerdekaan. Oke, full stop. Titik வச்சிருங்க போதும். ஓகே சார். ஓகே, அடுத்தது செகண்ட் பாயிண்ட். Kuasa pemerintahan dibahagikan kepada 3. Kuasa pemerintahan dibahagikan kepada 3 iaitu perundangan. Perundanganக்கு அது பக்கத்துல பிராக்கெட் போட்டிருக்காங்க, தெரியுதா? perundanganக்கு இன்னொரு வார்த்தை legislative. இது வந்து bahasa perundangan.
ஓகே, இது இந்த பெருண்டாங்கனுக்கு இன்னொரு பேரு வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு நான் ஒண்ணு சொன்னேன், நம்ம நாட்டோட சிசப்பமணித்தார் வந்து 3ஆ பிரிச்சிருக்காங்க. பெருண்டாங்கன் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அந்த பிராக்கெட் போட்டிருக்காங்களா அது பக்கத்துல, அந்த பெருண்டாங்கனுக்கு பக்கத்துல வந்து ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. ஸ்லாஷ் போட்டுட்டு லெஜிஸ்லேட்டிவ்னு போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு எக்ஸிகியூட்டிவ். ஓகே, எக்ஸிகியூட்டிவ் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. ஸ்லாஷ் போட்டுட்டு எக்ஸிகியூட்டிவ்க்கு இன்னொரு வார்த்தை தான் பலாக்சானா. ஓகே, dan kehakiman. Kehakiman பக்கத்துல என்னத்த போடணும்? ஸ்லாஷ். ஓகே, ஸ்லாஷ் போட்டுருங்க. ஸ்லாஷ் போட்டுட்டு அப்புறம் ஜுடிஷியரி. ஓகே சார். ஓகே ஓகே, இப்போ இதுல என்ன கேள்வி வந்துச்சுன்னா kehakiman எழுதணுமா இல்ல ரெண்டு சேர்த்து எழுதணுமா? உங்களுக்கு வந்துட்டு எது தோணுதோ, உங்களுக்கு எது சின்னங்க இருக்கு, பெருண்டாங்கன் சின்னங்க இருக்கா, லெஜிஸ்லேட்டிவ் சின்னங்க இருக்கா? பெருண்டாங்கன். ஓகே ஓகே, எனக்கு என்ன பயமா இருக்குனாக்கா, சம்டைம்ஸ் வந்துட்டு இப்ப நார்மலா பரீட்சை கேள்வி கேட்கறதே வந்து பிள்ளைங்களை குழப்பறதுக்கு தானே. ஆமா சார். அப்ப எனக்கு என்ன பயமா இருக்குனாக்கா, இப்ப வச்சுப்போம் இது வந்து ஆப்ஜெக்டிவ் கேள்வியா வந்திருக்குன்னு வச்சுப்போமே, pilihan jawapan perundanganக்கு பதிலா அவங்க வந்து பெருண்டாங்கன் போடாம லெஜிஸ்லேட்டிவ்னு போட்டிருப்பாங்க. இப்ப kehakiman பதிலா வந்துட்டு kehakiman போடாம ஜுடிஷியரின்னு போட்டிருப்பாங்க. சோ இந்த இடத்துல நீங்க மாட்டிப்பீங்க. ஓகேயா? சோ பெட்டர் இந்த ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பெட்டர்னு நினைக்கிறேன் நானு. ஓகே சார். ஓகே சார். ட்ரைல ட்ரை. ஓகே ஓகே, boleh Malaysia boleh, Tamil boleh. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட்க்கு போயிடுறேன். செகண்ட் பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துட்டேன். அடுத்த பாயிண்ட் வந்துட்டு நான் போறேன், yang di-Pertuan Agong sebagai ketua negara. Okay, yang di-Pertuan Agong sebagai ketua negara. Apa இந்த pengasingan kuasaக்குள்ள 3 பாயிண்ட் இருக்கு. ஓகே ஃபைன், முடியுமா சார்? முடியும் சார். Yang di-Pertuan Agong sebagai ketua negara. சார் 3 பாயிண்ட் அந்த pengasingan kuasa dalam அது சேர்த்துமா? எங்கப்பா? இப்ப 3 பாயிண்ட் கொடுத்தீங்களா? ஆமா. எது 3 பாயிண்ட்? ஆமா இருக்கு. ஓகே ரைட். ஏன்னா 3 பாயிண்ட் தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இல்ல நான் வந்து 3 தான் சார் கொடுத்தீங்க. ஓகே ஃபைன். ஓகே செட்டிலா கொண்டு போக முடியுதா? ஓகே, இப்ப இந்த gambar raja, இந்த yang di-Pertuan கீழே, yang di-Pertuan Agong கீழே gambar raja இருக்குல்ல, இந்த gambar raja வந்து ஒரு go through பண்ணிக்கோங்க. ஓகே, go through பண்ணிட்டு might be அந்த gambar raja கீழே நீங்க பாத்தீங்கன்னாக்கா struktur pentadbiran persekutuan, அதாவது நம்ம நாட்டோட persekutuan இருக்குல்ல, Malaysia persekutuan தான் Malaysia persekutuan கொண்டு ஒரு வார்த்தை வந்து Malaysia ஓவரால். ஓகே, மலேசியாவை வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சரை வச்சுதான் போய்கிட்டு இருக்கு. மெயினா நம்ம பார்த்தது 3 வந்துட்டு badan perundangan legislatif, badan executive pelaksana, badan kehakiman judiciary. ஓகே, இந்த 3ஓட எலிபரேஷன் கீழே இருக்கு. அதாவது badan perundangan வந்து யாரு பார்த்துப்பா? பார்லிமெண்ட் பார்த்துப்போம். பார்லிமெண்ட் வந்துட்டு 2 இதா பிரிச்சிருக்காங்க. பார்லிமெண்ட்குள்ள டேவான் நெகாரா இருக்கு, டேவான் ராயாட் இருக்கு. ஓகே, அப்புறம் badan எக்ஸிகியூட்டிவ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா badan எக்ஸிகியூட்டிவ் கீழே தான் வந்து பிரதான மந்திரி இருப்பாரு. பிரதான மந்திரி கீழே ஜமாஆ மந்திரி கீழே தான் எல்லா kementerian இருக்கும். contoh வந்துட்டு Kementerian Pendidikan, Kementerian Pelancongan dan bla 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 bla. நிறைய kementerian இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் kehakiman கீழே யார் இருக்கா? ketua hakim negara. Yes, ketua hakim negara இருக்காரு. அவருக்கு கீழே யார் இருக்கா? ஓகே, mahkamah atasan, mahkamah bawahan. ஓகே, இந்த gambar raja கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ப லெட்ஸ் சே ஆப்ஜெக்டிவ் கீழே என்ன கேள்வி கேட்டாலும் இது வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க தெரியணும். ஓகே, முடியுமா? ஓகே சார்.